தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஹாலாஷ்ய மகாத்மியம், திருவிளையாடல் புராணம், 4வது கதை, தடாதகை பிராட்டியின் பிறப்பு. மலையத்வஜ பாண்டியனும் அவருடைய அப்பா மாதிரியே சீரம் சிவப்பமாக அரசாட்சி பண்ணிட்டுருக்கார். ஏழை எழிவாளுக்கெல்லாம் வேண்டிய உதவிகள்லாம் பண்ணுறார். 3 நேரமும் சிவபூஜை பண்ணுறார். சுந்தரேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கார். அவர்கிட்ட பெரிய குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை அப்படிலாம் இருக்குது. மன்னர்கள்லாம் அவனை பணிஞ்சு நடக்கிறார். ஆனாலும் அவர் பெரியவர்கள்லாம் மதித்து நடந்துட்டுருக்கார். அவருடைய மனைவி பெயர் காஞ்சனமாலை. ரொம்ப அழகி, நல்ல குணவதி. இப்பேற்பட்ட மன்னனுக்கு எல்லா பாக்கியங்கள் இருந்தாலும் புத்திர பேர் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவர் செய்யாத விரதம் இல்லை. 99 அஸ்வமேத யாகம் பண்ணுறார். 100வது ஆரம்பிக்கும் போது இந்திரன் வந்து தடுக்கிறான். ஏன் அப்படின்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்திர பதவி கிடச்சிரும். இந்த இந்திரனுக்கு தன்னுடைய பதவி பறிபோயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். நீ எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுற அப்படின்னு கேட்குறார். மலையத்வஜன் பாண்டியன் சொல்கிறா, எனக்கு குழந்தை வரம் வேணும் அதுக்காக அப்படின்னா, அதுக்கு சொல்கிற புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இந்திரன். உடனே இவரும் அஸ்வமேதத்தை நிறுத்திட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறார். யாகத்தோட முடிவில் அக்னியிலேருந்து 3 வயசு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை அப்படி எழுந்து வந்து பட்ட மகிழியான காஞ்சனமாலையுடைய மடியில் வந்து உட்காந்துக்கிறது. காஞ்சனமாலையை தட்டி தழுவிக்கிறது. அந்த குழந்தைய உத்து பார்க்குற காஞ்சனமாலை முகம் வாடி போயிடுத்தவளுக்கு. ஏன் அப்படின்னா குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, பேரழகியாக இருக்குது. ஆனால் திருஷ்டி மாதிரி அந்த குழந்தைக்கு 3வது ஸ்தானம் அப்படின்னு இருக்குது. அப்போது ஒரு அசரீரி கேட்குறது, காஞ்சனமாலை பயப்படாத, அந்த பெண்ணுக்கு பருவ வயசு வரும்போது எப்போ தன்னுடைய கணவரை பார்க்குறாளோ அப்போ அந்த 3வது ஸ்தனம் மறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு. அந்த தெய்வ குரல் தடாதகை அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டி எடுத்தோம். உடனே வாலு தீர்மானம் பண்ணின்றா அந்த குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழந்தை, வார்த்தைகளே கிடையாது வர்ணிக்கிறதுக்கு. குஞ்சு காலு, தங்க கொலுசு, தண்டை, பட்டு பாவாடை, சட்டை, முத்து மாதிரி பற்கள், கோயில் மாதிரி கொஞ்சர மொழிகள், சங்கு மாதிரி நிறம். ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் அந்த மன்னன். குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு பெயரிட்டு ரொம்ப பாசத்தோடு வளர்த்துட்டு வரா. மலையத்வஜன் அவளை தன்னுடைய குலம் உய்விக்க அந்த மகளாவே நினச்சிண்டு அவளுக்கு வில் வித்த, யானை ஏத்தம், குதிரை ஏத்தம், போர் பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுக்குற. மீன் மாதிரி அந்த கண்கள் உடையதுனால அந்த குழந்தைக்கு மீனாட்சி அப்படின்னு பெயர் வைக்கிறார். யாகம் செய்கிறவாளுக்கெல்லாமே அவன் நினைக்கிற அம்பாலே வந்து குழந்தையாக வந்து விட்டாலோ, முன்னாடி பிறவியில் காஞ்சனமாலை என்ன தபஸ் பண்ணாலும் என்ன புண்ணியம் பண்ணாலும் தெரியாது, மீனாட்சி தேவியே வந்து இப்படி குழந்தைய அவதாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு பேசிக்கிறாளாம். இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் காஞ்சனமாலை வித்யாவதி அப்படின்னு பெயரோட கந்தர்வராஜரான ஒருத்தனுக்கு மகளா பிறக்கிறான். அந்த கந்தர்வராஜன் பெயர் விஸ்வாபசு அப்படின்னு. வித்யாவதியோடைய இசத்திறமையை கேட்டு மயங்காதவளே கிடையாது. அவள் போட்டுண்ட நகைகள்லாம் என்ன அப்படின்னாக்க உருத்ராட்சம், விபூதி பூசிக்கிறது அப்படின்னு தான் இருக்கா. உலக வாழ்க்கை மேலே அவளுக்கு பற்று கிடையாது, ஒரு வெறுப்பு தான். எப்போவுமே அம்பாலையே பூஜை பண்ணிட்டு இருப்பாளாம். ஒரு தை மாதம் பிறக்கிறது. தன்னுடைய அப்பாவுடைய அனுமதி வாங்கிட்டு கடம்பவன் வந்து சேர்றா. எப்பாடுபட்டாவது தேவியை நேரில் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறா. குளத்தில் முதல்ல குளிக்கிறா, விநாயகரை ஸ்துதி பண்ணுறா. அதுக்கப்புறம் 108 குடங்களில் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்த ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறா தேவிக்கு. ஆடைபண்ணங்களால் அலங்காரம் பண்ணிக்கிறா. சந்தனம், பன்னீர் அப்படின்னு வாசனைகளால் அம்பால் அலங்காரம் பண்ணுறா. தினமும் 1008 நீலோத்பல மலர்கள் கொண்டு வந்து மாலையாக கட்டி அம்பாளுக்கு சாத்துவாளாம். ஆனாலும் தேவி பிரத்யட்சமாகலை. காலங்கள் கடந்து போகிறது. அதுக்கப்புறம் கடுமையான விரதம் இருக்கிறது அப்படின்னு தீர்மானிக்கிறான். 1 மாதம் வரைக்கும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றா. அடுத்தது ராத்திரி மட்டும் சாப்பிட்றா. 3வது மாதம் யாராவது வற்புறுத்தினா மட்டுமே சாப்பிடுவா. 4வது மாதம் கீரைகள் பழங்களுமே சாப்பிடுவா. 5வது மாதம் வெறும் எள்ளு பின்னாக்கு சாப்பிடுவா. 6வது மாதம் அதே குறைச்சுண்டா. ஆனால் எந்த பலனும் இல்லை. ஆனாலும் முயற்சியை கைவிடலை. 7வது மாதம் வெறும் பால் மட்டும் சாப்பிட்டா. 8வது மாதம் வெறும் ஜலம்.
9வது மாதம் புல்லை அப்படி ஒட்டின்றக்குள்ளேயே ஒரு சின்ன ட்ராப் ஜலம், அதை மட்டும் சாப்பிட்டா. 10வது மாதம் வெறும் காற்று தான், அதுக்கப்புறம் மூச்சு விடுறது கூட கிடையாது. இப்படி 1 வருஷ காலம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறேன். அப்போ சிவபெருமான் தேவி கிட்ட சொல்லி அவளுக்கு பிரத்யட்சமாக சொல்கிறார். தேவியை 3 வயசு குழந்தையாக வந்து காட்சி கொடுக்குறார். அம்மா விந்தியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். நல்ல மஞ்சள் பட்டு பாவாடை சட்டை, மஞ்சள் மலர்களோடு சர்வாலகர பூஷிதியாக வந்து நிற்கிறா தேவி. தேவியை பார்த்த உடனே வித்யாவதிக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு தரிசனம், தேவியோட தரிசனம். எத்தனை சோதனைகள், அத்தனையும் சோதனைகள் ஜெயிச்சு இப்போது வந்திருக்கா அப்படின்னா சும்மாவா என்ன?